Hello. ஒரு ஷார்ட் ரீடிங் எஸ் ஆர் நோ. ஓகே, எஸ் ஆர் நோ ரீடிங்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 2 3 அதுக்குள்ளே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கு எந்த நம்பர் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஓகே, நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 இதில் வந்துட்டு நீங்கள் எந்த நம்பர் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் யோசிச்சிருக்கலாம், இல்லை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எஸ் ஆர் நோ தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த விஷயத்த மைண்டில் யோசிச்சுட்டு நீங்கள் இந்த ரீடிங் எடுத்துக்கலாம். நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 இதில் 3 நம்பர்ஸில் உங்களுக்கு எந்த நம்பர் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணுறதுல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன விஷயம் நீங்கள் யோசிக்கணுமோ அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் எஸ் ஆர் நோ ரீடிங் நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங். நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் 17, 18, 19, 10 இந்த நம்பர்ஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம். 888 மைண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படி இப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் மைண்ட் எல்லாமே கொஞ்சம் பயந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் பயம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சேஃப்டி ஒரு 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 அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த விஷயம் பண்ணாலும் திரும்ப இல்லை பயந்துட்டு திரும்ப நீங்கள் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயத்துலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை கொஞ்சம் லிமிட் பண்ணிடுற மாதிரி இருக்குது. 222 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 000 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் எஸ் ஆர் நோ அந்த மாதிரி நீங்கள் நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் விஷயம் வந்துட்டு எடுக்கிறீங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் பின்வாங்குறீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறீங்க. திரும்ப முன்னேறுறீங்க. நிறைய விஷயங்கள்ல இருந்து அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் திரும்ப கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தால் பயந்துட்டு திரும்ப பின்வாங்குறீங்க. சில பேருக்கு உங்களுடைய ஃபேமிலி விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய பர்சனல் வேறு ஏதாவது விஷயமா இருக்கலாம். எஸ் ஆர் நோ நீங்கள் கேட்டிங்கன்னா மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன் சொன்ன மாதிரி நிறைய கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது மைண்ட் லெவலில். நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறீங்க. கொஞ்சம் ஓகே நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி போகிறீங்க. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு இதில் இருக்குது. இன்ட்யூஷன் நம்பர் 3 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ் ஆக வேண்டிய சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு லைஃப்பில். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுடைய பயம் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்குது. மாகாளி அவங்க மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். பவதாரிணி நம்பர் 44 சிக்னிஃபிகண்ட் இருக்கலாம் யாருக்காவது ஏதாவது விதத்தில். பவதாரிணி நான் சொன்ன மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் கண்டிப்பாக பண்ணுறீங்க நிறைய விஷயங்களில். உங்களோட 3rd ஐ சக்ரா ரொம்ப 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 ஆக்டிவ் மோடில் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் சீக்கிரம் நடக்கிறதுனால உங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் வருது. சில விஷயங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் மாறிட்டு வரீங்க. இது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள்னால கொஞ்சம் நீங்கள் பயந்து பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ண விஷயம் திரும்ப பின்வாங்குறீங்க. பண்ண போகிறீங்க திரும்ப பின்வாங்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள்
ஆரஞ்ச் கலர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஆரஞ்ச் கலர் உங்களுடைய ஆரஞ்ச் சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா. இப்போதைக்கு நீங்கள் நினச்ச விஷயம் எஸ் ஆர் நோ தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் அது நோ. நீங்கள் ஆக்ஷன் எடுக்க நீங்கள் தைரியமாக முன் வந்தீங்கன்னா எஸ். அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே காட்டுது. எனக்கு இங்கே வேறு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிளாக் கிடையாது. நீங்களாக தான் உங்களை வந்துட்டு பிளாக் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அதை யோசித்து கொஞ்சம் பயம், பாஸ்டில் நடந்த விஷயங்கள் பயம், சில விஷயங்கள் உங்களோட பாஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஏதாவது நீங்கள் ஏதோ மெசேஜஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயம் கில்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு மெமரிஸ் மைண்டில் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த விஷயத்தை எல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு நீங்கள் முன்னேறினீங்கன்னா, தைரியமாக முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் எஸ், லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்குது. ஒரு விஷயம் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக நடக்கலை, லைஃப்பில் நீங்கள் நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க, நிறைய துரோகங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னா இந்த வாட்டியும் அதே நடக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இந்த வாட்டி நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் நல்ல விஷயமா ஒரு நல்ல இதுவாக தான் உங்களுக்கு அமையும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது ஃபோன் கால் வரலாம், மெசேஜ் வரலாம், யாருன்னா அவங்க வீட்டுக்கு வரலாம், கதவு தட்டுற சவுண்ட் வரலாம், யாராவது வீட்டுக்கு வந்து கதவு தட்டலாம். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். உங்களை பார்க்குறதுக்காகவே சில பேர் ஏன்னா தூரத்துலேருந்து வரலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏதோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணவங்க இது உங்களுக்கான ரீடிங். இப்போதைக்கு இன்னும் நீங்கள் ட்ரை பண்ண எஸ். ஓகே, நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்காக பார்ப்போமா. நம்பர் 2 உங்களோட எனர்ஜி எனக்கு எப்படி தெரியுதுன்னா, தன் காலில் தானே கோடாரி அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யாரோ பண்ணுறீங்க, இல்லை பண்ணியிருக்கலாம். சாரி சிரிக்கிறது, ரொம்ப சீரியஸான டைம்லலாம் சிரிக்கிறது என்னோடய ஹேபிட். ஏன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சீரியஸான விஷயங்கள் பேசும்போது சிரிச்சிட்ருப்பேன் நான். அதை மாற்ற முடியாது, என்ன அறியாமல் வர விஷயங்கள். தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி, தனக்கு தானே காலில் கோடாரி அடிச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு யாருக்கோ. ஓகே ஓகே, உங்களுடைய மைண்ட் அதிகமாக ரன் பண்ணுறீங்க, அதிகமாக நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்களே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணுறாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. மேபி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஃபினான்ஸ் விஷயத்தில் இருக்கலாம், ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம்ன்ற விஷயங்களுக்காக இருக்கலாம், ஏதோ புது விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் பண்ணுறதுக்காக, ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த 2 விஷயத்தில். இல்லை எதனா கொடுக்கல் வாங்கல ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ, இல்லை யாருக்குன்னா நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறது பற்றியோ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, அந்த விஷயம் நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிற விஷயம். ஆனால் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் தேவை, கொஞ்சம் பின்னின்று கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ஒரு 10 வாட்டி இல்லை ஒரு 100 வாட்டி யோசிச்சுட்டு எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களை மைண்டில் நிறைய விஷயங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் உடனே டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபினான்ஷியலியும் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, கொடுக்கல் வாங்கலில் கஷ்டம் இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப் வேணாலும் அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுலையோ கமிட்மெண்ட் கொடுக்குறதுலையோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தடை இருக்கலாம். அது கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா, ஏன்னா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்
யோசித்து முடிவெடுங்க. எந்த விஷயமா இருந்தால் ஃபர்ஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. திங்கிங்னா அதிகமாக இருக்குது உங்கள் மைண்டில். அந்த திங்கிங் தேவையில்லாத விஷயங்கள் திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு மெயினாக என்ன விஷயம் நீங்கள் யோசிக்கணுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் மைண்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸ்டார்டிங்கில் எனக்கு சேனலான மெசேஜ் மாதிரி உங்கள் காலில் நீங்களே கோடாரி அடிச்சுக்காதீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. ஓகே. ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலி லெவல் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய ஐடியாஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபினான்ஸில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே. எஸ், ஃபினான்ஸில் ரிலேஷன்ஷிப்பில் டவுட். ஓகே, பொய் சொல்ல வரும், அதெல்லாம் உண்மையை சொன்னேன். ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. ஃபினான்ஸ் விஷயத்தில் எஸ் 100% எஸ். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் இந்த ரீடிங் உங்களுக்கு தான் எடுத்து சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. எப்போவுமே எந்த ரீடிங்காக இருந்தாலும் என்னுடைய ரீடிங்கில் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இது உங்களுக்கான ரீடிங். ஓகே. நம்பர் 3 மேக் யுவர் விஷ் அப்படின்னு எனக்கு கேட்குது. உங்களுடைய விஷ் என்னமோ அதை கேளுங்கன்னு சொல்லி எனக்கு கேட்குது. மேக் யுவர் விஷ். இந்த வாட்டி உங்களுக்கு வரப்போகிற இந்த விஷ் பர்மனெண்ட். பார்த்தீங்களா, பர்மனெண்ட். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷ் பர்மனெண்ட். அந்த விஷ் வந்துட்டுருக்கு. எதிர்பார்க்குற விஷயம் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் தடுமாறிட்டுருக்கீங்களோ, தடுமாறுறீங்களோ, சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷ் ஆன் தி வே. ஒரு விஷ், ஒரே ஒரு விஷ் நடக்க போகுது. அது என்ன யோசிச்சிங்க நீங்கள்? அந்த விஷ். எஸ், இப்போ என்ன யோசிச்சிங்களோ அந்த விஷ் கண்டிப்பாக எஸ் 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 ஸ்ட்ராங் எஸ் ஸ்ட்ராங் எஸ். உங்களுக்கான விஷ் வந்துட்டுருக்கு. எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களோ அதில் சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சேஞ்சஸ் வருது. நீங்களும் ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டாக தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ நாளாக. மேபி நீங்கள் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறத பற்றி, வீடு ஷிஃப்ட் ஆகிறத பற்றி, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி போகிறத பற்றி யோசிச்சிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிகிறது. என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது என்ன விஷயம்? ஓகே, சில பேர் வந்துட்டு இது டிஃப்ரெண்ட் மெசேஜ். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. எப்படி இருந்தாலும் என்னோடய ரீடிங்கில் ஸ்பிரிச்சுவல் பற்றி சொல்லாமல் என்னோடய ரீடிங் முடிவடையாது. என்னோடய ரீடிங் ஒரு பண்ண அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது ஸ்பிரிச்சுவல் பற்றி சொல்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் சொல்லலைன்னா கூட அந்த மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்பிரிச்சுவல் பற்றி. மேபி சில பேர் பார்க்குறவங்கள உங்களில் சில பேர் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க. அந்த விஷயம் நீங்கள் கனெக்ட் ஆனீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எஸ், கனெக்ட் ஆகிவிட்டீர்கள் வெற்றிகரமாக. சக்ஸஸ். இன்கேஸ் சில பேருக்கு இன்னும் உங்களுக்கு வேறு விதமாக இன்னும் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா இனி நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. மேபி 2 to 3 8 days, வித்தின் 8 daysல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய வரும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுறீங்க. நிறைய பேர் கனெக்ட் ஆகியாச்சு.
இந்த சைடு அந்த சைடு ரெண்டு பார்டர் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ரெண்டு வித்தியாசமான உலகம், ரெண்டு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரெண்டு வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிவிட்டீர்கள். ஓகே, இது அவங்களுக்கான ரீடிங். இது ஸ்ட்ராங் எஸ். வேற ஒரு ரீடிங் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய்.